வணக்கம். ஜூலை 19ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூலை 18ஆம் தேதி நிஃப்டி 0.8% அதிகமாக க்ளோஸ் ஆகி இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 25,521 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 20,037 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 5,484 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,676 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 18,581 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,904 கோடி ரூபாய்க்கு. டாடா பவர் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் டாடா பவர் ரெனியூபிள் எனர்ஜி லிமிடெட். அவங்களும் என்ஹெச்பிசி ரெனியூபிள் எனர்ஜி லிமிடெடும் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. எதற்காக இந்த ஒப்பந்தம்? கவர்மெண்ட் பில்டிங்ஸில் சோலார் ப்ராஜெக்ட் செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது பிஎம் சூர்யா கர் யோஜனா கீழே அவங்க அரசு பில்டிங்ஸில் இந்த சோலார் மயமாக்குவதற்காகத்தான் இரண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பாண்டாடா இன்ஜினியரிங் 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் ஆர்டர் கேபிஐ கிரீன் எனர்ஜி கிட்டேருந்து 59 கோடி ரூபாய். மற்றொன்று பேஸ் டிஜிடெக் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து அதோடைய மதிப்பு 5.2 கோடி ரூபாய். டாரண்ட் பவர் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத் அரசு கிட்டேருந்து டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மணல் எடுத்திருக்கிறாங்க. அதற்காக 59,05,523 ரூபாயும், என்விரான்மெண்டல் மெயின்டெனன்ஸ்ன்ற பெயரில் 24,21,264 ரூபாயும் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க குஜராத் அரசு டாரண்ட் பவருக்கு. எம்டிஎன்எல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 20% க்ளோசிங் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசு 92 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க எம்டிஎன்எல்ல. ஏன்னா அவங்க பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறாங்க. அதற்கு இந்த 92 கோடி ரூபாய் பயன்படும். அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று 20% எம்டிஎன்எல் அதிகரித்ததற்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3,548 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 880 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 110% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.57%, போன வருடம் இதே குவார்டரில் 3.43% இருந்தது. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 4.54%, போன வருடம் இதே குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 41 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. போன வருடம் இதே குவார்டரில் 4.95% இருந்தது. நெட் என்பிஏ 0.73%, போன வருடம் இதே குவார்டரில் 1.75% இருந்திருக்கு. 102 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. டால்மியா பாரத் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3,620 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 145 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரித்தது. பிவிஆர் ஐநாக்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஜூலை 15ஆம் தேதி விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 3.79%லிருந்து 3.74% குறைச்சிருக்கிறாங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட். பாலிகேப் குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 402 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்டரில் 403 கோடி ரூபாய் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ரெவென்யூ 4,698 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 21% அதிகரிச்சிருக்கு. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 2,462 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 314 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. சிஎட் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 3,193 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 7% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 154 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7%, குவார்டர் ஆன் குவார்டர் 51% அதிகரிச்சிருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. லாங் டேர்ம் பாண்ட்ஸ் வழியாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் வழியாக 5,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. இது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக. டாக்டர் ரெட்டிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க டக்கேடா ஃபார்மாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. அதன்படி இந்தியாவில் கேர்ட் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தை அவங்க மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க. வோனோன்ற பேரில் தான் மார்க்கெட்டிங் செய்ய போகிறாங்க. இதே போன்ற செய்தி நம்ம ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கும் டக்கேடா ஃபார்மாக்கும் அதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்திட்டு இருந்தாங்க செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். இப்போ டாக்டர் ரெட்டிஸ் அதே மாதிரியான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க.
ஜிஆர்பி லிமிடெட் முன்னவே இந்த செய்தி நம்ம பார்த்தது தாங்க. போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. 3 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா. ரெக்கார்ட் டேட் அப்போ அவங்க சொல்லியிருந்தது ஜூலை 27. இப்போ அவங்க இந்த ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்கிறாங்க. ஜிஆர்பி லிமிடெட் புது ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 12ஆம் தேதி. டாடா டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் ஆப்ரேட்டிங் ரெவென்யூ 12,690 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 3% விழுந்திருக்கு. நெட் இன்கம் 1,620 மில்லியன் ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் 16% விழுந்திருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 294 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 45% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 808 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 4.5%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 5.13% இருந்தது, 63 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 1.44%, போன வருடம் 1.85% இருந்தது, 41 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. எல்டிஐ மைண்ட்ரி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு $multi-million கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குரூப்பான அப்சா பேங்க்கிட்ட தான் இந்த கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. பவர்மெக் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க் கிட்ட கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 209 கோடி ரூபாய். JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 1,104 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 609 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 297 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 322 கோடி ரூபாயாக இருந்தது, 8% விழுந்திருக்கு. ராலிஸ் இந்தியா டாடா நிறுவனம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 783 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 48 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 63 கோடி ரூபாயாக இருந்தது நெட் ப்ராஃபிட். துன்சிரி டீ தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய டில்லி டீ எஸ்டேட்டை விற்பனை செய்கிறாங்க 35 கோடி ரூபாய்க்கு. யார் வாங்குறாங்க? ஸ்ரீ அருண்குமார் ராய் வாங்குவதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஹேவல்ஸ் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 408 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 42% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 5,806 கோடி ரூபாய். ஜென் டெக்னாலஜிஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் கொடுத்திருக்கிற டார்கெட் பிரைஸ் 1,775 ரூபாய். இந்தியா சிமெண்ட்ஸ் உடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 17,41,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை 342 ரூபாய் 66 பைசா. டாடா கம்யூனிகேஷன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 2,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக. கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் கிராஸ் ரெவென்யூ 5,633 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,124 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 333 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% விழுந்திருக்கு. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 8,285 லட்சம் ரூபாய்கள், போன வருடம் இதே குவார்ட்டரில் 6,196 லட்சம் ரூபாயாக இருந்தது. நெட் ப்ராஃபிட் 733 லட்சம் ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 826 லட்சம் ரூபாயாக இருந்தது. சியாட்டுக்கு பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3,350 ரூபாய். ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் 103 கோடி ரூபாய். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மற்றும் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர்ஸ் இது. ஐடிசி லிமிடெட் ஆகஸ்ட் 1ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட இருக்கிறாங்க. விஜய் கேடியா பிரபல இன்வெஸ்டர் மைக்ரோ கேப் ஸ்டாக்ல முதலீடு செய்திருக்கிறார். எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். முதலீடு செய்ததுக்கு பிறகு அவரே சொல்லியிருப்பது இது ஒரு ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்னு. குளோபல் வெக்ட்ரா ஹெலிகாப்டரில் அவருடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாரு. 2.9% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாரு மார்ச் குவார்ட்டர் முடிவில். இப்போ ஜூன் குவார்ட்டர் முடிவில் அது 4.9% உயர்த்தி இருக்கிறாரு. இன்ஃபோசிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 39,315 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் 4% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 38,810 கோடி ரூபாய், அதை காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 6,374 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 20% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 6,253 கோடி ரூபாய். இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் கம்மியானதுக்கும் ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு, ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அது போன குவார்ட்டரில் நடந்ததுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் கீழே போயிருப்பதாக அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க.
எபிட் அது வந்து 8.8% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். எண்ணிக்கை 8288 கோடி ரூபாய். அவங்களுடைய ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டை உயர்த்தி இருக்கிறாங்க, கைடன்ஸை அதிகரிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான வல்லுநர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கைடன்ஸில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருவாங்கன்னு. இப்போ அதை உயர்த்தி இருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில் அவங்க கொடுத்துருக்கிற கைடன்ஸ் 3-4% அவங்களுடைய வருவாய் வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 1-3% இருக்கும்னு. அதில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்கன்னு தான் வல்லுநர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை உயர்த்தி இருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். ஆப்ரேட்டிங் மார்ஜின் கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 20-22% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு ஜூலை 19 வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க, என்ன எதிர்பார்க்கலாம்னு. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ எதிர்பார்ப்பது 2.36 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 16,082 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 0.6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சாய்ஸ் இன்டர்நேஷனல் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் ரெவென்யூ 206 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 48% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 32 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 51% அதிகரிச்சிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க டாடா ஏஐஜியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டாடா ஏஐஜியுடைய நான் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை அவங்க விநியோகம் செய்ய இருக்கிறாங்க. ஏரிஸ் லைஃப் சயின்சஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் படிப்படியாக இந்த ஸ்டாக்ல முதலீடு செய்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஜூலை 15 ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் 0.8% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க 109 கோடி ரூபாய்க்கு. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. 1.46%லிருந்து 2.26% ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் உயர்த்தி இருக்கிறாங்க. அதே போல் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டும் ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்க 4.57% இருந்திருக்கு செப்டம்பர் மாத இறுதியில். இப்போ ஜூன் மாத இறுதியில் 7.76% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க ஏரிஸ் லைஃப் சயின்ஸில், அதுவும் அதிகரிச்சிருக்கு. மார்ச் மாத இறுதியில் 10% இருந்தது, இப்போ 16.23% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 19 இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: விப்ரோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், யூனியன் பேங்க், ஐசிஐசிஐ லொம்பார்ட், பத்தாஞ்சலி ஃபுட்ஸ், பிபிசிஎல், பேடிஎம், ப்ளூ டாட், தேஜஸ் நெட்வொர்க்ஸ் மற்றும் ரூட் மொபைல். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஜஸ்ட் ஹெல்ப் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 4429% வால்யூம் அதிகரிப்பு. கிரெப்ஸ் பயோகெம் 20% ஷேர் பிரைஸும் 740% வால்யூம் அதிகரிப்பு. ஆல்ஃபா ஜியோ 12% ஷேர் பிரைஸும் 140% வால்யூம் அதிகரிப்பு. ஏபி மணி 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 1200% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியா சிமெண்ட்ஸ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 600% வால்யூம் அதிகரிப்பு. ஓரியண்டல் ஏரோமேட்டிக்ஸ் 7% ஷேர் பிரைஸும் 699% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பாரத் பிஜிலி 10% விழுந்தது, 125% வால்யூம் அதிகரிப்பு. கீனோட் ஃபினான்ஸ் 9% வீழ்ச்சி, 614% வால்யூம் அதிகரித்தது. ஏஷியன் ஹோட்டல்ஸ் ஈஸ்ட் 7% வீழ்ச்சி, 770% வால்யூம். ட்ரெண்ட் 6% விழுந்தது, 208% வால்யூம் அதிகரிப்பு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 6% வீழ்ச்சி, 214% வால்யூம். சிஜி பவர் 6% விழுந்தது, 144% வால்யூம் அதிகரிப்பு. டிக்சன் டெக்னாலஜிஸ் 5% வீழ்ச்சி, 161% வால்யூம் அதிகரிப்பு. ஏபிபி இந்தியா 4% விழுந்தது, 204% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.